மீண்டும் ஒன்றிணையும் அதிமுக பாஜகவின் புதிய திட்டம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை அடக்க நினைத்து ஆட்டி பார்த்து விடலாம், எப்படியாவது ஆட்டி அசைத்து விடலாம் என நினைத்தவர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டு, அதாவது அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், அதிமுக என் கையிலே இருக்க வேண்டும், அதிமுகவை நான் தான் முதன்மையானதாக இருக்க வேண்டும் என சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களாம் நினைத்ததன் காரணமாகத்தான் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அப்படி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு அவர்கள் மிகப்பெரிய உயரத்திலே இருக்கிறார்களா? அரசியலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய செல்வாக்குடன் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்று அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சருக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகள் கூட அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பின்புலத்திலே அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய கட்சி என்பது அவங்களுக்கு கிடையாது. இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமியோ அல்லது மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை விட அதிமுகவிற்கு பல மடங்கு மதிப்பு மரியாதை என்பது தமிழக மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவில் ஒன்றிணைவதற்கு, அதாவது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்து கொண்டு, அவர்கள் என்னதான் பதவிகள் எல்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொன்னாலும் அது 2026 வரைக்கும் தான். 2026 முடிந்த பின்பு அதிமுக வெற்றியோ தோல்வியோ கட்சியுடைய தலைமை என்பது சசிகலா அம்மையார், ஓபிஎஸ்ஸின் கைவசம் செல்லும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டதனால்தான் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் அவர்களை ஒன்றிணைப்பதற்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக மறுபடியும் ஒன்றிணைய வேண்டும் என சொல்லி பாஜக புதிய திட்டத்தை கைவசம் வைத்திருக்கிறது. அதாவது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் பாஜக குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வராதால் பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்ற பழைய பிளானுக்கு பதிலாக தற்போது பாஜக புதிய திட்டம் ஒன்றை போட்டிருப்பதாக சொல்றாங்க. அதாவது பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் சீட்டுகளில் சிலவற்றை பிரித்தினவர்களுக்கு வழங்கலாம் என திட்டம். இதனால் அதிமுகவிடம் பாஜக 50 தொகுதிகளை கேட்க இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டு, அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் 45 தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்க்கிறது பாஜக. ஆனால் அதிமுக 20 25 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், தென் மாவட்டங்களிலே மறுபடியும் கொஞ்சம் வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும், டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அதிமுக அவர்களை ஒன்றிணைக்க முடியவில்லை என்றாலுமே தற்சமயம் பாத்தீங்க பாஜக அதிகப்படியான தொகுதிகளை வாங்கி கேட்டு பெற்று, அதாவது ஒரு 50 தொகுதிகள் வரைக்கும் கேட்டு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி நடந்த மூவர்களுக்குமே குறிப்பிட்ட தொகுதிகளை பிரித்து கொடுத்து அவர்கள் பாஜகவின் மூலமாகவோ அல்லது அதிமுகவுடைய சின்னத்தின் மூலமாகவோ போட்டியிடுவதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறதாம் பாஜக. இதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுகளை எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.